பதிற்றுப்பத்து சேர மன்னர்களின் பெருமைகளை பாடும் பாடல் தொகுப்பு. பதிற்றுப்பத்து என்பது சங்க இலக்கியங்களில் ஒன்றாகும். இது 10 புலவர்கள் 10 பாடிய மொத்தம் 100 பாடல்களை கொண்ட தொகுப்பாகும். இதில் சேர மன்னர்களின் வீரம், வள்ளல் தன்மை, ஆட்சித்திறன் போன்ற பண்புகள் போற்றப்படுகின்றன. பதிற்றுப்பத்தின் சிறப்புகள். சேர மன்னர்களின் வரலாறு. பதிற்றுப்பத்து சேர மன்னர்களின் வரலாற்றை விரிவாக விவரிக்கிறது. குறிப்பாக உதியஞ்சேரல் மற்றும் அந்துவன் சேரலிரும்பொறை ஆகிய இரு சேர மரபினரின் வரலாறு இதில் விரிவாக கூறப்படுகிறது. வீரம் மற்றும் வள்ளல் தன்மை. சேர மன்னர்களின் வீரம், வள்ளல் தன்மை, போர்க்கள வீரம் போன்ற பண்புகள் இதில் போற்றப்படுகின்றன. இயற்கை வர்ணனை. பரிபாடலைப் போலவே பதிற்றுப்பத்திலும் இயற்கை வர்ணனைகள் அழகாகவும் விவரமாகவும் இடம்பெற்றுள்ளன. சமூக வாழ்க்கை. சேர நாட்டின் சமூக வாழ்க்கை, பொருளாதார நிலை, கலைகலாச்சாரம் போன்றவற்றை பற்றியும் பதிற்றுப்பத்து குறிப்பிடுகிறது. தொல்காப்பிய இலக்கணத்திற்கு ஏற்ப அமைந்தது. தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள இலக்கண விதிகளுக்கு ஏற்ப பதிற்றுப்பத்து இயற்றப்பட்டுள்ளது. பதிற்றுப்பத்தின் தனித்தன்மை. சேர மன்னர்களை மையமாக கொண்டது. பதிற்றுப்பத்து முழுக்க முழுக்க சேர மன்னர்களையே மையமாக கொண்டு பாடப்பட்டுள்ளது. 10 புலவர்களின் படைப்பு. 10 வெவ்வேறு புலவர்கள் பாடிய பாடல்கள் என்பதால் பல்வேறு பாணிகளில் பாடல்கள் அமைந்துள்ளன. அகப்பொருள், புறப்பொருள் கலவை. பரிபாடலைப் போலவே பதிற்றுப்பத்திலும் அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் கருத்துக்கள் இணைந்து காணப்படுகின்றன. பதிற்றுப்பத்தின் முக்கியத்துவம். தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாற்றில் பதிற்றுப்பத்து மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. சேர நாட்டின் வரலாறு. சேர நாட்டின் வரலாற்றை அறிய பதிற்றுப்பத்து ஒரு முக்கிய மூலமாகும். சங்ககால வாழ்க்கை. சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை, பண்பாடு போன்றவற்றை பற்றி அறிய பதிற்றுப்பத்து உதவுகிறது. முடிவுரை. பதிற்றுப்பத்து தமிழ் இலக்கியத்தின் ஒரு செல்வம். இது சேர மன்னர்களின் பெருமைகளை பாடும் ஒரு அருமையான நூல். பதிற்றுப்பத்தை படிப்பதன் மூலம் நாம் தமிழர்களின் பழமையான பண்பாடு மற்றும் இலக்கியத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். மேலும் அறிய. பதிற்றுப்பத்து பற்றிய விரிவான ஆய்வுக் கட்டுரைகள். பதிற்றுப்பத்து மொழிபெயர்ப்புகள். பதிற்றுப்பத்து வகுப்புகள். நீங்கள் பதிற்றுப்பத்தின் எந்த அம்சத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்?